வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல ப்ரோக்ராமிங் இன் சி, பி அண்ட் பி டெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் அதுல வந்து யூனிட் 2.5 ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அதை பத்தி நம்ம வந்து டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்ட்ரிங்? A string is an array of characters terminated by a null character. பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்கோட எண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்லாஷ் ஜீரோ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நல் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ அரே ஆஃப் கேரக்டர். C does not have a built-in strings data type like a Python or Java. So C programmingல பார்த்தீங்கன்னா string அப்படின்ற ஒரு data type கிடையாது. நம்ம data typesல வந்து பார்த்திருப்போம் int, float, double, charன்னு பார்த்திருப்போம். அந்த care யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து string ஸ்டோர் பண்ண போறோம். So care வந்து array of character-ஆ நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா it's called as a string. So string அப்படின்ற ஒரு separate data type வந்து Cல வந்து கிடையாது. String handling functions. என்னென்ன built-in functions வந்து இந்த stringல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். String len, str_len. இது வந்து எதுக்கு அப்படின்னா கெட் ஸ்ட்ரிங் லென்த், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த str_len. ஸ்ட்ரிங் காப்பி, strcpy, காப்பி ஒன் ஸ்ட்ரிங் டு another. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்றதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் காப்பி. அடுத்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், அதுதான் வந்து strcat அப்படின்னு சொல்றது. கன்கார்டினேட் டு ஸ்ட்ரிங், கன்கார்டினேட் என்ன, ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த strcat அப்படின்றது யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங் கம்பேரிசன், அதாவது strcmp, இது வந்து எதுக்கு அப்படின்னா கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ், அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், ஈக்குவலா இருக்கா அல்லது கிரேட்டர் தானா இருக்கா அல்லது லெஸ் தானா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் கம்பேரிசன், அதாவது strcmp. ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படின்னு சொல்றது, அதாவது strchr, ஃபைண்ட் a character in a string. ஒரு ஸ்ட்ரிங்ல நீங்க ஒரு கேரக்டரை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுல எல் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த strchr அப்படின்ற built-in function. the last one string str, அதாவது str என்ன அப்படின்னா find a substring. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பைக்கோ டிஜி அப்படின்னா இப்போ டிஜி அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த str அப்படின்ற built-in function யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சப்ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ str கேர் வந்து அப்படின்னா ஒரு கேரக்டரை ஃபைண்ட் பண்றதுக்கு வித்தின் த ஸ்ட்ரிங். இந்த str என்ன அப்படின்னா இஸ் அ சப்ஸ்ட்ரிங், ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து வித்தின் த ஸ்ட்ரிங்ல ஃபைண்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த str. நம்ம இதை டீடைல்ஸா எக்ஸாம்பிள்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன படிச்சிருக்கோம், அரே ஆஃப் கேரக்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிக்ளேர் பண்றது பார்க்கலாம். கேர் str1 அப்படின்னு ஒரு வேரியபிள். ஓகே, இது வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள், நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அரே ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அரையா வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். தென் வெல்கம் டு பைக்கோ டிஜி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் an array of characters. ஓகேங்களா? ரைட். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுவோம் printfல. ஸோ ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா %s. ஓகேங்களா? இன்டிஜருக்கு வந்து நம்ம %d கொடுத்துருப்போம், கேரக்டருக்கு வந்து %c கொடுத்துருப்போம். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து %s. ஓகே, தென் இந்த வேரியபிள். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ there is no error, then we call the executable file. ஸோ இங்கே பாருங்க, வெல்கம் டு பைக்கோ டிஜி அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சொன்னோம், அட் த எண்டில் வந்து நல் கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அதை வந்து இப்போ விஷுவலாக நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வந்து அது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் int I is equal to 0. நம்ம சிம்பிளாக வந்து என்ன எடுத்துக்குவோம், இந்த வெல்கம் டு பைக்கோ டிஜிக்கு பதிலாக நம்ம வந்து ஹலோன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனை இருக்கு, இட்ஸ் 6. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், I less than or equal 5, then I plus plus. ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். printfல str இங்கே பண்ணுவோம் %d, அதாவது அந்த ஈச் இண்டெக்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, தென் நம்மளோட அந்த கேரக்டர், அப்போ %c கேரக்டர். ஓகே, அதோட ASCII வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ASCII. ஸோ ASCII வேல்யூ வந்து என்ன, இட்ஸ் இன்டிஜர், அப்போ %d. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், %d, அதாவது அப்போ I. ஓகே, அடுத்து வந்து %c, அப்போ வந்து கேரக்டர். ஸோ str1 of I. ஓகே, ஏன்னா நம்ம வந்து அந்த கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டரோட ASCII வேல்யூ அதே தான், இப்போ str1 of I. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ there is no error. இங்கே பாருங்க, str0, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் h. இந்த ஹோட ASCII வேல்யூ வந்து 104. அதே மாதிரியே பாருங்க ELLO, அடுத்து பாருங்க இங்க வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகல, which means is empty, அதாவது null கேரக்டர். இது அதோட ASCII வேல்யூ பாருங்க 0. ஸோ 0ன்றதான் அந்த /0ன்னு சொல்றோம்ல, அந்த null கேரக்டரோட வேல்யூ, அதாவது ASCII வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஸ்ட்ரிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா /0, அதாவது அந்த null கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த மெமரியில் வந்து இந்த ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஓகேங்களா? இங்க வந்து நம்ம வந்து சைஸை மென்ஷன் பண்ணாம ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இது எத்தனை கேரக்டர் இருக்கோ அதுக்கேத்த மாரி அந்த சைஸை வந்து எடுத்துக்கும். இங்க பாருங்க இப்ப ஸ்ட்ரிங் ஆஃப் 6 அப்படின்னு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் யூசுவலா வந்து சைஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கேர் str2 ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 11 சைஸ்ன்னு கொடுத்துக்குவோம். ஓகே தென் இங்கே என்ன பண்ணுவோம் pycodg இதை நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். printfல %s தென் ஒரு நியூ லைன் கொடுத்துக்குவோம். தென் நம்மளோட வேரியபிள் நேம் str2. ஓகே லெட்ஸ் செக் now. So there is no error. Then we call the executable file. Then it's a pycodg. இப்போ நாம இந்த சைஸ் வந்து 11 கொடுத்துருக்கோம். இங்க அடிஷனல் கேரக்டர் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ டெஸ்ட்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கம்பைல் இட். இங்க பாருங்க எரர் வருது. என்ன வருது? ஒன் வார்னிங் வந்து ஜெனரேட்டட். ஸோ the array is too long. ஏன்னா நம்ம வந்து சைஸ் வந்து 11 கொடுத்துருக்கோம். பட் மோர் தென் 11 கேரக்டர் வந்து இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை கேரக்டரை வந்து நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு தெரியல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட பில்ட்-இன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நியூ ஹெடர் வந்து இன்க்ளூட் பண்ணணும். include அந்த ஹெடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா string.h. ஏன்னா இந்த ஹெட்டரில் தான் வந்து எல்லா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த string 1 இருக்கு பார்த்தீங்களா str1 இந்த வேரியபிளோட நம்ம லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் pycodg அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் லென்த்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். printf ஸோ len ஆஃப் இந்த str1 அப்படின்ற வேரியபிள். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னா என்ன இன்டிஜர் வேல்யூ. ஸோ %d தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா லாங் அன்சைன்டு இன்டிஜர். %long unsigned integer. ஏன் வந்து %d கொடுக்காம நம்ம வந்து long unsigned integer கொடுக்கணும் அப்படின்னா இந்த strlen அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த long unsigned integer வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம %d கொடுத்தோன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து எரர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம %dக்கு வந்து மாற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே லெட்ஸ் ட்ரை now. ஓகே there is no error. Then call the executable file. The string length is 10. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து %d கொடுப்போம். ஓகேங்களா? %d/n கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து வார்னிங் எரர் வரும். இங்கே பாருங்க. ஸோ %lu கொடுக்கணும். அதாவது லாங் அன்சைன்டு இன்டிஜர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் காப்பி அதாவது strcpy அதை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு டெஸ்டினேஷன் கேர் இது வந்து ஒரு சோர்ஸாக வச்சுக்குவோம் இந்த வேரியபிளை. அடுத்து வந்து டெஸ்டினேஷன் வந்து நம்ம str2 அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கு வந்து சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம் லைக் 20 கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணுவோம் strcpy எங்கே காப்பி பண்ணணும் அது ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறது வந்து நீங்கள் டெஸ்டினேஷன் அடுத்து தான் வந்து சோர்ஸ். ஸோ டெஸ்டினேஷன் வந்து என்ன str2. இந்த str2 அப்படின்ற வேரியபிளுக்கு எந்த வேரியபிளை காப்பி பண்ண போகிறோம் str1 அப்படின்ற வேரியபிள் உள்ள வேல்யூ வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டோம். இப்போ நாம வந்து இந்த str2 வந்து பிரிண்ட் பண்ணுவோம். printfல வேல்யூ ஆஃப் str2. ஸோ எப்படி இருக்கும் %s ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு தான் அதனால %s. ஸோ str2. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். /n கொடுத்துலாம். There is no error. Then we call the executable file. So பாருங்க value of str2 வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே pycodg தான் இருக்கும். பாருங்க pycodg இதில் வந்து pycodg தான் இருக்கும். இதில் இந்த str1 அப்படின்றதையும் pycodg தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி தான் பண்ணியிருக்கோம். நம்ம எதுக்கும் டெலீட்லாம் பண்ணலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த str1ஐயும் str2ஐயும் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ தான் இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன வரணும் 0 தான் வரணும். int ரிசல்ட்னு வச்சுக்குவோம். ரிசல்ட்டில் வந்து இப்போ strcmp str1, str2. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் 0 ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ தான் இருக்குது. printfல ரிசல்ட். ஸோ என்ன பண்ணுவோம் %d நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். லெட்ஸ் ட்ரை now. There is no error. Then we call the executable file. ஸோ பாருங்கள் ரிசல்ட் வந்து 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு வேரியபிள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த காப்பியை வேணால் நம்ம என்ன பண்ணுவோம் ஹைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த str2ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வெல்கம் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும் ரிசல்ட் வந்து 0 வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். எப்படி கம்பாரிசன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் த ASCII வேல்யூ. ஓகே ஸோ பாருங்கள் ரிசல்ட் வந்து -7. ஓகே அதே மாதிரி கம்பாரிசன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் வந்து pycodgவே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கொடுக்குறோம். இப்போ லாஸ்ட் கேரக்டர் நான் என்ன பண்ணுறேன் ஐன்னு கொடுக்குறேன். கேபிட்டல் லெட்டர் ஐ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் இது இஸ் நாட் அ சேம் பிகாஸ் ஸ்மால் லெட்டர் ஐ ASCII வேல்யூவும் கேபிட்டல் லெட்டர் ஐ ASCII வேல்யூவும் இஸ் அ டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் அ சேம். லெட்ஸ் ட்ரை now.
ஸோ இங்கே பாருங்க ரிசல்ட் இஸ் 32 ஏன்னா இந்த வேல்யூ வந்து இஸ் நாட் அ சேம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணுறது அதாவது ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் 1 இருக்கு அதில் வந்து PyQtG ஸ்ட்ரிங் 2ல வந்து PyQtGன்னு வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ பைத்தான் அப்படின்னு மாற்றுவோம். strcat ஸோ ஸ்ட்ரிங் கன்கார்ட். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டில் நம்ம என்ன str1, str2ன்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த str2 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே போயிட்டு இந்த str1ல ஜாயின் பண்ணிடுவோம், அப்பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த str1ல என்ன இருக்கும் அப்படின்னா PyQtG பைத்தான் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் 1 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். printfல ஆஃப்டர் appending string 1. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்போ %s. ஓகே, தென் ஒன் நியூ லைன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் 1 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் 2 தான் வந்து எதுல போயிட்டு இந்த ஸ்ட்ரிங் 1ல வந்து அப்பெண்ட் ஆகிக்கிறோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஓகே, there is no error. Then we call the executable file. இங்க பாருங்க நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கல. இங்க எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஹார்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பஃபர் ஓவர்ஃப்ளோ. இங்க பாருங்க இந்த ஸ்ட்ரிங் 1ஓட சைஸ் வந்து என்ன 11. ஓகே, ஸோ இப்போ 11 கேரக்டர்ஸ் தான் இந்த ஸ்ட்ரிங் 1ல நம்மளால லோட் பண்ண முடியும், அதாவது ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம இப்போ என்ன பண்றோம் ஸ்ட்ரிங் 2ஓட வேல்யூவையும் இங்க வந்து அப்பெண்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகும் 11 + 6 அப்போ வந்து 17 ஆயிடும். அப்போ என்ன ஆகும் பஃபர் ஓவர்ஃப்ளோ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்ட்ரிங் 1ஓட சைஸை வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 13 வச்சுக்கோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க வித்தவுட் எரர் வந்து இட் ஒர்க்ஸ். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். there is no error. ஸோ இங்கே பாருங்க இப்போ வந்து PyQtG பைத்தான் இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆயிடுச்சா. இப்போ நம்ம வந்து strchr அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. strchr இப்போ எதில் வந்து இப்போ நம்ம வந்து str2 அதாவது ஸ்ட்ரிங் 2 வந்து எடுத்துக்குவோம். அதில் வந்து p என்ற கேரக்டர் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ பைத்தான் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கில் p என்ற கேரக்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் printfல p is found அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை ஃபைண்ட் பண்ணலை அந்த pன்ற கேரக்டர் வந்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்ஸில் வந்து printfல p is not found அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். லெட்ஸ் எக்ஸிக்யூட் now. ஓகே, there is no error. Then call the executable file. ஸோ இப்போ பாருங்க p is found. ஓகேங்களா, இப்போ நாம என்ன பண்ணுவோம் இங்கே வந்து pக்கு பதிலாக gன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வரணும் p is not foundன்னு வரணும். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்க p is not found. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங் கேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் பில்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம் சப்ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா str இதுதான் வந்து இந்த பில்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து PyQtGன்னு இருக்கு, இதில் இந்த dg அப்படின்ற சப்ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ். நான் இந்த கோடை என்ன பண்ணுறேன் GitHubல புஷ் பண்ணுறேன். நீங்கள் அங்கேருந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து str இந்த பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் அதாவது இந்த tg அப்படின்ற சப்ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you soon.